அதாவது இன்னைக்கு வந்துட்டு இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. அதுக்காக அதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வந்திருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட காவல்துறை காவலர்களை இங்கே போட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்த விடாமல் நிறைய பஸ்ஸு எல்லாத்தையும் நிறுத்தி சரிங்களா எங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காக இங்கே 100க்கும் மேற்பட்ட காவலர்கள் வந்து எங்களை வந்து அச்சுறுத்துறாங்க. சரிங்களா இந்நேரம் காலையில் இங்கே மேடை போட்டிருக்கோம். சரிங்களா ஒருவேளை மேடை போட வந்தவங்க எல்லாரையும் வந்துட்டு இவங்க கைது செஞ்சுருக்கலாம், அப்புறப்படுத்தியிருக்கலாம். கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டம் தடையை மீறி நடக்கும். அது கண்டிப்பாக இங்கே நடக்கும். கைது செஞ்சு அவருக்கு ஒன்றும் வந்துட்டு அவருக்கு சிறை வந்துட்டு அவருக்கு ஒன்றும் புதுசு இல்லை. சரிங்களா எனக்கு தான் புதுசு. ஏன்னா நான் இப்போ தான் வந்திருக்கு. நான் வந்துட்டு இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர். சரிங்களா நான் வந்துட்டு நானும் ஒரு கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு ஆள். நானே இவ்வளோ தைரியமாக வரேன்னா அவருக்கு புதுசே கிடையாது. அவருக்கு பழக்கப்பட்ட ஒரு விஷயம் அது. அப்போ அவர் எந்த அளவுக்கு இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நாங்கள் தாண்டி தான் இங்கே நாங்கள் பேச போகிறோம். எல்லாமே நாங்கள் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க. ஆமா மேடையே போடணும். மேடைக்கு பேசுறதுக்கு எதுக்குங்க மேடை? பேசுறதுக்கு மைக்கும் தேவையில்ல, மேடையும் தேவையில்லை. வாய் இருந்தா போதும், இஷ்டத்துக்கு நம்ம பேசலாம். ஆனா அண்ணன் இன்னைக்கு கண்டிப்பா பேசுவாரு. இந்த தடையை மீறி கண்டிப்பா அண்ணன் பேசுவாரு. நானே இன்னைக்கு மேடையில பேச வேண்டியது இருந்தது. ஆனா நான் பேசுறது முக்கியம் இல்லை, அவர் பேசுறது தான் முக்கியம். சரிங்களா அவர் இன்னைக்கு தடையை மீறி பேசுவாரு. ஏங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு போறான்னா நாளைக்கு உங்க வீட்டுக்குள்ள வந்து பண்ண மாட்டான்னு என்னங்க நிச்சயம்? சரிங்களா இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? நான் என்னுடைய நண்பர்கள்கிட்டயோ கல்லூரி மாணவர்கள்கிட்டயோ இதை பத்தி எடுத்துட்டு போய் பேசணும்னு நினைக்கும் போது உங்க அக்காவுக்கு நடந்ததா, உன் தங்கைக்கு நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. சரிங்களா இங்க தன் வீட்டு கூரை எரியாத வரை இங்க எவனும் தண்ணி எடுத்துட்டு வர தயாரா இல்லை. என் வீட்டுல நடக்கல, நான் எதுக்கு அழுகணும்? உக்ரைனுக்கும் ஈரானுக்கும் போர் வந்ததுங்க, உலக நாடுகள் முழுவதும் பேசுச்சு, மாணவர்கள் பேசினாங்க. சரிங்களா எல்லா கல்லூரிகள்லயும் பேசினாங்க. ஆனா இலங்கையில போர் நடக்கும்போது எங்க போச்சு உங்க வாயி? யாரும் பேசல. அப்போ இங்க ஒரு பிரச்சனை, இங்க தமிழ் பிள்ளைகளுக்கு இங்க தமிழ்நாட்டுல ஒரு பிரச்சனை அப்படின்னா யாரும் பேசுறது இல்லை. சரிங்களா வெளிநாட்டுல யாரோ ஒருத்தங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத நம்ம கோஷம் போடுறோம், கத்துறோம், கொடி பிடிக்கிறோம், போராட்டம் செய்யறோம். சரிங்களா ஆனா இங்க நடக்கிற பிரச்சனையே வந்துட்டு நாங்க பாக்குறது இல்லை. ரெண்டாவது காவல்துறை அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் ஒரு ஷேருன்னு ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, அந்த பொண்ணு கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்தது பிறகு ஷேருன்னு ஒருத்தர்கிட்ட பேசுறாரு. அவரு சொல்றாரா நான் வந்துட்டு ஃபிளைட் மூட்ல போட்டிருந்தேன் அப்படின்னு. அவர் ஃபிளைட்ல போயிருந்தாரா ஃபிளைட் மூட்ல போடுறதுக்கு? அப்ப அவர் சொல்றது எல்லாத்தையும் நீங்க நம்புவீங்களா? ஃபிளைட் மூட்ல போட்டிருந்தேன்னு சொன்னா நம்புவீங்களா நீங்க? அப்ப அந்த பொண்ணுதான் என் கூட வந்து இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாரு நாளைக்கு, அதையும் நம்புவீங்களா? அதையும் கேட்பீங்களா? நிறைய ஊடகங்கள் நிறைய பேரு அந்த பொண்ணை ஏன் 8:30 மணிக்கு 9 மணிக்கு ஏன் அங்க தனிமையில இருக்கணும் ஒரு ஆணோட? அது எவ்வளவு பெரிய குற்றம், அது எவ்வளவு பெரிய தப்பு. ஏங்க 20-21 வயசுல ஒரு பெண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ காதல் வரலனா தாங்க பிரச்சனை. காதல் வந்தா பிரச்சனை இல்லை, அது இயற்கை. சரிங்களா அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதை ஒருத்தன் ஒளிஞ்சு நின்று அதை வீடியோ எடுத்து நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் காவல்துறை நானே, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த மாதிரி உன்னை டீன் கிட்ட நான் சொல்லுவேன், உன் பெற்றோர்கள் கிட்ட நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு போடுறான் பாருங்க. அந்த இடத்துல பேசி அந்த பொண்ணை வந்துட்டு தனியா கூட்டிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யறான். சரிங்களா கேட்டா மதில் செவரு, அந்த இடத்துல ஒரு செவருல ஒரு ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டைக்குள்ள அவர் வருவாராம் போவாராம், அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுது. சரிங்களா 72 கேமராவோ 74 கேமராவோ அங்க இருக்கு. ஆனா 56 கேமரா தான் ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு, மற்ற கேமரா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. சரிங்களா ஏன் கேமரா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல? பல்வேறு ஃபண்டு வருது உங்களுக்கு, எதுக்கு அந்த மீதி இருக்கிற கேமராவை உங்களால ஏன் வந்துட்டு சரிப்படுத்த முடியாதா? ஏன் அதை செய்யல நீங்க? ரெண்டாவது எல்லா இடத்துலயும் இது நடக்குது. நான் வந்துட்டு துறைமுகத்துல ஒரு காவல் நிலையத்துல போயிட்டு இந்த இடத்துல 2 கேமரா வேணும், அங்க நிறைய அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னு போய் பேசுறேன். அப்போ துறைமுகத்துல சொன்ன விஷயம் என்னன்னா 15 கேமரா வந்துட்டு எங்க டிவிஷன்ல சரி செய்யாம இருக்கு, ரிப்பேர்ல இருக்கு. நீங்க வந்து இங்க வந்து 2 கேமரா கேக்குறீங்களே, இது எப்படி எங்களால பண்ண முடியும்னு ஒரு காவலாளி சொல்றாருங்க. சரிங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மாதிரியே அந்த கேமராவும் வேலை செய்யாம இருக்கு.
இப்ப எப்படிப்பட்ட இது அணுகுமுறையா இருக்கும் நீங்க பாருங்க. ஒரு ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்க கூட சரிங்களா, அது யாரு நினைச்சாலும் அப்படியெல்லாம் ஓட முடியாது. அந்த கோட்டுக்குள்ளதான் ஓடணும். அவனுக்கே வந்துட்டு கோட்டுக்குள்ள ஓடுறதுக்கு இது இருக்கு. ஆனா இந்த ஆட்சி ஆள்றவங்க அந்த கோட்டுக்குள்ள போறாங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த கோட்டை மீறி போறாங்க. சரிங்களா, ஒரு கோடு போட்டு இவங்க ஆட்சி ஆள்றது இல்லை. சரிங்களா, இங்க கொள்கைகள் கோட்பாடுகள் எதுவுமே இல்லை. இந்த மாணவர்களுக்கும் நான் சேர்த்து சொல்றேன், இளைஞர்களுக்கும் சேர்த்து சொல்றேன், பொழுதுபோக்கத்தின் அம்சமா இருக்காங்க. பொழுதுபோக்கத்தின் அம்சமா இருக்காங்க இளைஞர்களும் சேர்த்து சொல்றேன். சரிங்களா, இன்னைக்கு ஒரு பிரச்சனைங்க, ஆசிஃபான்னு ஒரு பிரச்சனை நடந்தது. அப்புறம் வந்துட்டு கொல்கட்டால இப்போ சமீபத்துல வந்துட்டு ஒரு அக்கா ஒருத்தங்க மருத்துவர் அக்கா வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்தது. இது எல்லாத்தையும் வீதியில நின்று பேசுறோம், இது பண்றோம், செய்யறோம், எல்லாமே பண்றோம். சரிங்களா, நாடு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்றோம், அது எல்லாத்தையும் மறந்துடுறோம். இதுல இடையில பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்வு, ஒரு நிகழ்ச்சி, சரிங்களா, அங்க ஒரு கேம் ஷோ, அதை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் மக்களை வந்துட்டு அவங்களுடைய சிந்தனையை வந்துட்டு பலப்படுத்தாம அவங்கள பேசவே விடாம அப்படியே முடுக்கியே வச்சிருக்காங்க. சரிங்களா, எல்லா இடத்துலையுமே பள்ளிக்கூடத்துல இருந்தே இது ஆரம்பம் ஆகுதுங்க. குழந்தைங்களுடைய பேச்சே மழலை தாங்க பேசுங்க. அதுங்க உள்ள போய் உட்காரும் போதே பேசாத, சைலன்ஸ், அவ்வளவுதான். அது அன்னைக்கு மூணுனது அதோட வாயை, அது கல்லூரி போகுது, வேலைக்கு போகுது, அது போகிற இடங்கள்ல எல்லாத்துலயும் வாயை மூடிட்டு தான் இருக்கே தவிர வாயை திறந்து பேசுறதே இல்லை. சரிங்களா, அரசியல் யார் பேசக்கூடாது? அரசியல் நான் பேசக்கூடாது அரசியல்ன்ட்டு எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. என் கல்லூரிகள்ல சொல்லியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீ பேசக்கூடாது. நான் பேசாம வேற யார் பேசுவா? கற்பழிச்சவன், கொலை செஞ்சவன், கொள்ளடிச்சவன், ஊரை ஏமாத்துறவன், இவெல்லாம் தான் அரசியல் பேசணுமா? நான் பேசக்கூடாதா? வாயை திறந்தாலே அரசியல் என்றால் நீ அரசியல் என்ற எண்ணமே இல்லை என்றால் நீ மனிதனாகவே இருக்க முடியாதுன்றாரு அண்ணல் காந்தியடிகள். சரிங்களா, அப்படிப்பட்ட தேசத்துல பிறந்துட்டு இன்னைக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள், இந்த மாதிரியான இது அவதூறுகள் வந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்கு நடக்கிற அநீதிகள் வந்துகிட்டே இருக்கு. இங்க ஒரே ஒரு விஷயம்தான், இங்கு நடக்கும் அநீதிகளை கண்டு கோபம் வருதே ஆனால் நீயும் என் தோழனே, சேகுவாரா சொன்னது. சேகுவாராக்கு அடுத்தது தமிழ்நாட்டுல இன்னொரு சேகுவாரா இருக்காருன்னா அது செந்தமிழன் சீமான் அவர் மட்டும்தான். சரிங்களா, இங்க நடக்கிற பிரச்சனைக்கு கோவப்படுறாரு, தினசரி கோவப்படுறாரு. இதோ இன்னைக்கு வந்து இந்த ஆர்ப்பாட்டம் தடையை மீறி நடக்கும், வந்து நிற்கிறோம், போராட்டம் பண்ணுவோம். சரிங்களா, கத்துவோம். காலையிலே வந்தாச்சு, அண்ணன் வருவாரு, பேசுவாரு, தடையை மீறி பண்ணுவோம். அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அரெஸ்ட் ஆகி உள்ள போவோம். ஆனா இதுக்கான தீர்வு வாங்காம விட மாட்டோம். இதுக்கான ஒரே தீர்வு அதிகாரம் தான். அதிகாரத்தை பிடிக்கணும், அதுதான் இதுக்கான ஒரே தீர்வு. அந்த அதிகாரத்தை பிடிச்சிட்டா போதும், மற்ற எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம், எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம். அந்த அதிகாரத்தை கையில பிடிக்கணும் அப்படின்னா மக்கள் எங்க பக்கம் நிற்கும், எங்களுக்கு வாக்கு செலுத்தணும். சரிங்களா, பொழுதுபோக்கத்து அம்சத்துல இருந்து வெளியே வரணும். சரிங்களா, இவர் வந்துட்டாரு, அவர் வந்துட்டாரு, அப்படி வராதீங்க. அறிக்கை விடுறது, உக்காஞ்ச இடத்துல இருந்து அறிக்கை விடுறது, பொது இடத்துல வந்து போராட்டத்துல எதுலையுமே ஈடுபடுறது கிடையாது. உக்காஞ்ச இடத்துல இருந்து அறிக்கை வெளியிடுறது. சரிங்களா, அது அறிக்கை வெளியிட்டாரு, அதை துண்டறிக்கை கொடுக்க போய் அவங்கள ஒரு பக்கம் அரெஸ்ட் பண்ணி போறது, அது ஒரு ஊடகம் காட்டுது. சரிங்களா, அது இல்லைங்க. தீர்வு என்னன்னு பார்க்கணும், பிரச்சனை என்னன்னு தெரியும், அதை எழுதி கொடுக்கறது இது இல்ல, தீர்வு என்னன்னு பார்க்கணும். அதுக்கான வேலைகள்ல இங்க யாருமே ஈடுபடுறது இல்லை. நான் தயவு கூர்ந்து இதை வந்துட்டு நான் பேசினது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் என்ன மாதிரி இருக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காகவும் நான் வந்துட்டு தயவு செய்து நான் வந்துட்டு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பகுத்தறிவான விஷயங்கள்ல ஈடுபடுங்க, பொழுதுபோக்கு அம்சத்துலேருந்து வெளியே வாங்க. சரிங்களா, தர்க்க அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் படிக்கணும். சரிங்களா, ஒருத்தங்க அதாவது ஒரு நாடு வந்துட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னா மது அரங்களை விட்டு, திரையரங்குகளை விட்டு என்னைக்கு வெளியே வந்து நூலகத்துக்குள்ள ஒருத்தன் நுழையிறானோ அன்னைக்கு தான் அந்த நாடும் அந்த நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க. சரிங்களா, நான் சிறு வயதுலேருந்து இந்த வயதுலேருந்தே அவரை பார்த்து வளர்ந்தவன். நான் சிறு வயதுலேருந்தே இந்த வயதுலேருந்தே மாமாவை பார்த்து, சீமான் மாமாவை பார்த்து நான் வந்து வளர்ந்தவன். சரிங்களா, இன்னைக்கு எனக்கு வந்துட்டு 21 வயதாகுது. இன்னைக்கு நான் அரசியலுக்கு வந்துட்டேன். அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அவர். சரிங்களா,
ரெண்டாயிரத்தி 16 சொன்னாரு, என் வாக்காளர்கள்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருந்தான். அன்னைக்கு நான் பள்ளிக்கூடத்துல தான் படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் மேடையில பேச வந்துட்டேன். இன்னைக்கு நான் வந்துட்டேன். சரிங்களா? அந்த மாதிரி பல லட்சக்கணக்கான மாணவர்கள், பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு அண்ணன் பின்னாடி நிக்கிறாங்க. நாங்க எப்போதும் அண்ணன் பின்னாடி நிற்போம். சரிங்களா? அதுல உறுதியா சொல்றோம். எங்களுக்கு அவரை விட்டா வேற ஆள் இல்லை, வேற 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 எங்களுக்கு வேற இடம் இல்லை. நாம் தமிழர் கட்சி விட்டா எங்களுக்கு வேற எங்கேயும் போறதுக்கு நாதி இல்லை. சரிங்களா? எங்களை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அவரை தவிர. அதனால இந்த ஆர்ப்பாட்டம் நல்லபடியா நடக்கணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது நல்லபடியா நடக்காது. தடையை மீறி கண்டிப்பா இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்க நடத்தி காட்டுவோம்.